மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். இந்தியாவின் மிக முக்கிய பணியான மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் நாடு முழுவதும் தீவிரமடைந்து வரும் நிலையில் தமிழ்நாட்டில் வரும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் கணக்கெடுப்பு பணிகள் தொடங்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தப்படும் வழக்கமான மக்கள் தொகை கணக்கெடுப்பு கடந்த 2021ஆம் ஆண்டு கோவிட் பெருந்தொற்று காரணமாக ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் தற்போது 2025 மற்றும் 2026 காலகட்டத்திற்கான கணக்கெடுப்பு பணிகள் நாடு முழுவதும் தொடங்கியுள்ளன. அண்டை மாநிலமான புதுச்சேரியில் இப்பணிகள் ஆரம்பமாகியுள்ள நிலையில் தமிழகத்தில் வரும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடங்கும் என அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையாக இந்த ஆண்டிற்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பு முற்றிலும் டிஜிட்டல் முறையில் நடைபெறுகிறது. பொதுமக்கள் தங்களை பற்றிய விவரங்களை அரசு வழங்கவுள்ள பிரத்யேக மொபைல் செயலி மூலம் தாங்களாகவே சுயபதிவு செய்து கொள்ளும் அதிநவீன வசதியும் இதில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் தரவுகள் மிக துல்லியமாகவும் வேகமாகவும் சேகரிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த முறை வீடுகளின் வசதிகள், தற்போதைய நிலவரங்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களின் விவரங்கள் குறித்து மொத்தம் 33 கேள்விகள் கேட்கப்பட உள்ளன. மத்திய அரசு மாநிலங்களுக்கு வழங்கும் நிதி ஒதுக்கீடு, புதிய பள்ளிகள், அரசு மருத்துவமனைகள் மற்றும் வேலைவாய்ப்புகளை தீர்மானிக்க இந்த தரவுகள் மிகவும் இன்றியமையாதவை என்பதால் பொதுமக்கள் அனைவரும் ஒத்துழைப்பு நல்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். அதே வேளையில் கணக்கெடுப்பின் போது பொதுமக்கள் யாரும் தவறான தகவல்களையோ அல்லது பொய் விவரங்களையோ அளித்தால் அவர்களுக்கு 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும் அரசு தரப்பில் கடுமையான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ்.